உங்களுக்கு பிறந்திருக்கிறது சாதாரண குழந்தை இல்ல மேடம், கடவுளே வந்து பிறந்திருக்கிறாரு. வணக்கம் நண்பர்களே, நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா யூத் இந்த படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். கென் கருணாஸ் தான் இந்த படத்துல வந்து இயக்கி அவரே வந்து இந்த படத்துல வந்து நடிச்சிருக்காங்க. இதுல சுராஜ் வெச்சரமுடு, தேவதர்சினி மற்றும் பலரும் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரினா நம்ம படத்தோட கதாநாயகன் இருக்காருல்ல, அவர் வந்து எப்படின்னா 10th வந்து படிப்பாரு. 10th படிச்சு வந்து ஜஸ்ட் பாஸ் ஆகிறதே வந்து ஒரு பெரிய விஷயம். அப்படிப்பட்ட கட்டத்துல வந்து கஷ்டப்பட்டு வந்து பாஸ் ஆயிடுவாரு. இன்னொரு பக்கம் வந்துன்னா அவர் அம்மா வந்து தேவதர்சினி வந்து பையன் வந்து எப்படியாவது வந்து அவனை வந்து முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமி மேல சாமி வேண்டிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க அப்பா வந்து பேக்கரி ஷாப் வச்சிருப்பாரு. அப்பாவுக்கு அந்த பையனுக்கும் ஆகவே ஆகாது. இதெல்லாம் எங்க உருப்பட போகுது, வந்து பேக்கரில வேலை செய்யலாம்ல, இதெல்லாம் வந்து பாஸ் ஆகி என்ன பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இன்னொரு பக்கம் வந்து ஒரு இதா பண்ணுவாரு. இப்படிப்பட்டதுல நம்ம ஹீரோ இருக்காருல்ல, ஹீரோவுக்கு என்னன்னா அவருக்கு வந்து ஸ்கூல் படிக்கிற வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணணும், அதே பொண்ணை வந்து காலேஜ் படிக்க லவ் பண்ணணும், அதே பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணணும். இதுதான் வந்து இவரோட டார்கெட்டா இருக்கும். இப்படிப்பட்ட கட்டத்திலேயே வந்து இவர் வந்து ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணிடுவாரு. லவ் பண்ண உடனே வந்து நல்லா வந்து ஒரு காதல் லவ் எப்படி போய்கிட்டு இருக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து இவங்க லவ் எப்படியா கெடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்னொரு பக்கம் வந்து இவரை வந்து இது பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணோட பாட்டிக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து போயிடும். போன உடனே இவர் சும்மா இருக்காம இன்னொரு பொண்ணை வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சுவாரு. அப்புறம் வந்து அந்த பழைய பொண்ணை வந்து 2 பேரும் பார்த்து பிரேக்கப் ஆயிரும். அப்ப இதுவும் பிரேக்கப் ஆயிரும். இதுக்கடுத்து வந்து இவர் லவ் வந்து கடைசியில வந்து சக்சஸ் ஆனிச்சா என்பதா அந்த படத்தோட நீடிக்கதை. இதுல வந்து அவங்க அப்பா கேரக்டர்ல வந்து சூப்பரா அழகா நடிச்சிருப்பாரு. அவர் வந்து சுராஜ் வந்து மலையாள நடிகரா இருந்தா கூட இதுல வந்து அற்புதமா அவரோட கேரக்டர் ஆக்டிங் எல்லாமே வந்து சூப்பரா இருக்குது. அவரோட ஒவ்வொரு இது நல்லா இருக்கும், காமெடியாவும் இருக்கும், எமோஷனல் காட்சி எல்லாமே வந்து சூப்பரா கொடுத்துருக்காங்க. தேவதர்சினியும் சரி அம்மா கேரக்டர்ல அதிகமான ஒரு ஆக்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் கொஞ்சம் இது கொஞ்சம் ஓவர் தான் சொல்ல முடியும். நம்ம என்ன அது கடைசியா அந்த 20 நிமிஷம் எமோஷனல் காட்சி பார்க்கவே அவ்வளவு அற்புதமா இருக்கும். என்னடா இதுதான் இன்டர்வல் வரைக்கும் வந்து ஒரு காமெடி லவ்வா இப்படியே போயிட்டு இருக்குது, படம் இப்படித்தான் கொடுக்க நினைச்சோம். ஆனா அதுக்கடுத்து வந்து போற சீன்லாம் வந்து சூப்பரா இருந்துச்சு. இப்போ உள்ள காலகட்டத்துல எல்லாருமே கண்டிப்பா வந்து பார்க்க வேண்டிய ஒரு வித்தியாசமான படம். கென் கருணாஸ் வந்து அடிக்கடி வந்து குரங்கு சேட்டை எல்லாம் காமிச்சிட்டு இருப்பாரு சிம்பு மாதிரி. அந்த இதை கொஞ்சம் கம்மி பண்ணி இருந்தாருன்னா அந்த கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இருந்தாலும் வந்து ஒரு சுறுசுறுப்பான ஒரு துல்லியமான ஒரு காதல்ல இப்படி வந்து நடிச்சாங்க. மற்றபடி வந்து இந்த செக்ஸ் ரொமான்டிக் இந்த மாதிரிலாம் இல்லாம பழைய லவ்லாம் வந்து எப்படி இருக்கும், அந்த 90 கிட்ஸ் காலகட்டத்துல வந்து எப்படி லவ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு தான் கொடுத்துட்டாங்க. அந்த சீன்லாம் வந்து நல்லா இருந்துச்சு. மற்றபடி இதுல வந்து அந்த பொண்ணுகளும் வந்து ஹீரோயினியா இருக்கிற பொண்ணுங்க எல்லாமே வந்து நல்லா நடிச்சிருந்தாங்க. இந்த படம் வந்து கண்டிப்பா வந்து எல்லாமே வந்து கண்டிப்பா வந்து பார்க்கலாம். அப்போ உள்ள 90 கிட்ஸ் மட்டும் இல்லாம இப்போ உள்ள 2K கிட்ஸ் எல்லாம் வந்து இந்த படத்தை வந்து கண்டிப்பா வந்து பார்க்கலாம். வந்து அவரே வந்து இயக்கி அவரே வந்து கென் வந்து அவரே வந்து நடிச்சிருக்கிறது வந்து சூப்பரா இருக்குது. பையனோட நடிப்பும் வந்து எல்லாமே வந்து அருமையா கொடுத்துட்டாங்க. அந்த படத்துல வந்து அப்படியே ஸ்லோவா போற கட்டத்திலேயே வந்து ஜிவி பிரகாஷோட இசை வந்து மக்களுக்கு வந்து நல்லா பிடிக்கிற அளவுக்கு வந்து அவ்வளவு அற்புதமா வந்து அவரோட இசை எல்லாமே வந்து செம்மையா இருக்கும். அந்த என்ட்ரி பண்ற அந்த பையன் சீனு, அந்த ஜீவ பிரகாஷ் பேக்ரவுண்ட் மியூசிக், கிரீன்ஸ் பிளே கலர்ஃபுல்லா சூப்பரா அருமையா வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு எல்லாருமே வந்து ரசிச்சு வந்து பார்க்க வேண்டிய ஒரு காமெடி கலந்த ஒரு டிராமா கலந்த ஒரு சென்டிமெண்ட் கலந்த ஒரு சூப்பரான ஒரு மூவிங்க. இந்த படத்தை பார்க்கலாம கேட்டா எல்லாருமே வந்து ஃபேமிலியா வந்து இந்த வீக்கெண்ட்ல வந்து ஒரு சிரிச்சு காமெடி என்ஜாய் பண்ற ஒரு சிறப்பான மூவி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து வந்து இது போன்ற பல வீடியோக்களை நம்ம வந்து போட்டுக்கிட்டே இருக்கலாம். நீங்க மறக்காம NP News சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற வீடியோ நெக்ஸ்ட் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.